அதிகாரம் 3. நான்காம் சபை எது? சர்தை சபை. டேஷ் 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் தேவனுடைய. எந்த சபையை உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய் என்றார். சர்தை சபை. நீ விழித்து கொண்டு டேஷ் சிறப்படுத்து, சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று எந்த சபையை சொன்னார்? சர்தை சபை. நீ விழித்திராவிட்டால் யார் போல் உன்மேல் வருவேன் என்று சர்தை சபைக்கு சொன்னார். திருடனை போல் நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் என்று எந்த சபைக்கு சொன்னார்? சர்தை சபை. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் எங்கே உண்டு? சர்தையிலும். யார் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் என்றார். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள். யாருக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. சர்தை சபையில். ஜீவ புஸ்தகத்திலிருந்து யாருடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் ஜெயங்கொள்ளுகிறவனுடைய. யாருக்கு முன்பாக ஜெயங்கொள்ளுகிறவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவேன் என்றார். பிதா முன்பாகவும் தூதர் முன்பாகவும். ஐந்தாம் சபை எது? பிலதெல்பியா. டேஸ் திறவுகோலை உடையவரும் தாவீதின். ஒருவரும் டேஸ் திறக்கிறவரும் ஒருவரும் டேஸ் பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடாதபடிக்கு. கொஞ்சம் பலனிருந்தும் மறுதலியாத சபை எது? பிலதெல்பியா. திறந்த வாசலை யாருக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றார். பிலதெல்பியா சபைக்கு. எதனால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றார். மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியால். எதை ஒருவனும் பூட்ட மாட்டான்? திறந்த வாசலை. யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள் எந்த கூட்டத்தார்? சாத்தானுடைய. யார் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து? சாத்தானுடைய கூட்டத்தார். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை யார் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று பிலதெல்பியா சபைக்கு சொன்னார். சாத்தானுடைய கூட்டத்தார். பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்ட சபை எது? பிலதெல்பியா. சோதனை காலத்திற்கு தப்பும்படி எந்த சபையை காப்பேன் என்றார். பிலதெல்பியா. ஒருவனும் உன் டேஸ் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, கிரீடத்தை. யாரை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்றார். ஜெயங்கொள்ளுகிறவனை. பிலதெல்பியா சபை. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது எது? புதிய எருசலேம். தேவனுடைய நகரத்தின் நாமம் என்ன? புதிய எருசலேம். தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் யார் மேல் எழுதுவேன் என்றார். ஜெயங்கொள்ளுகிறவன்.